ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ரீசெண்டாக நடந்த ஆர்ஆர்பி ஏஎல்பி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எல்லா ஷிஃப்ட்லையும் இருந்து மேக்ஸ் கொஸ்டினை மட்டும் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நமக்கு 25th நவம்பர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் இந்த கிளாஸில் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் 9.6 இஸ் டு 16.8 அடுத்து இந்த டபுள் இஸ்டு வச்சிருக்கிறாங்கன்னா இதுக்கு பேர் வந்து ப்ரப்போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ரேஷியோ கொடுத்து அது ப்ரப்போர்ஷன் டு இன்னொரு ரேஷியோவா. அப்போ ரெண்டாவது ரேஷியோ வந்து 18:xன்னு இருக்கு. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். நமக்கு ஆக்சுவலாக ரெண்டு ரேஷியோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து A is to B, அது ப்ரப்போர்ஷன் டு இன்னொரு ரேஷியோ C is to D. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா A/B ஈக்குவல் டு C/2 இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ ஏக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கு? 9.6 இருக்கு. பிக்கு பதிலாக 16.8 இருக்கு. ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 18 இருக்கு அண்ட் டிக்கு பதிலாக எக்ஸ் இருக்கு. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி சால்வ் பண்றதுன்னு பாருங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கேன்சல் பண்ணும்போது மேலேயும் ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு, கீழே ஒரு பிளேஸ் தள்ளி பாயிண்ட் இருக்கு. அதனால அந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ண தேவையில்ல, டேரக்டா நம்ம கேன்சல் பண்ணலாம். ஸோ இது பார்த்தாலே தெரியுது 8 டேபிள்ல கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ 2 8s are 16, 1 8 are 8, மேலே 1 8 are 8, 2 8s are 16. அடுத்த 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க 7 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். அடுத்த 2 டேபிள்ல இங்க கேன்சல் பண்ணா 2 2s are 4, இங்க 9 2s are 18. இப்போ எக்ஸ் நான் லெஃப்ட் சைடு எடுத்துட்டேன்னா எனக்கு லெஃப்ட் சைடு எக்ஸ் ஈக்குவல் டுன்னு வந்துடும். இங்க கீழே இருக்கிற 7 அங்க மேல இருக்கிற 9ஓட மல்டிப்ளை ஆயிடுச்சுன்னா 9 7s are 63. இங்க மேல இருக்கிற 2 ரைட் சைடு போகும்போது டினாமினேட்டருக்கு போயிடும். ஸோ 63 2ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குது? 31.5 கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, 31.5. ஸோ சிம்பிளான கொஸ்டின், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின்ல பாருங்க, which of the following number is divisible by 11? கீழே இருக்கிற ஆப்ஷன்ல எது வந்து 11ஆல டிவைட் ஆகும்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஆல்டர்னேட் டிஜிட்டை ஆட் பண்ணும். இங்க பாருங்க 9 + 2 9 + 4 வந்து நமக்கு 13 வரும். 13 + 1 வந்து 14, 14 + 4 வந்து டோட்டல் எவ்வளவு கிடைக்குது? நமக்கு 18 கிடைக்குது. அடுத்து பாருங்க இந்த ஆல்டர்னேட், அடுத்து 2 + 8 வந்து 10, 10 + 6 வந்து 16. ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட் டிஜிட்டை நம்ம டோட்டல் பண்ணி அந்த ரெண்டு டோட்டலுக்கு வரக்கூடிய டிஃபரன்ஸ் பார்க்கணும். இங்க நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு கிடைக்குது? 2 கிடைக்குது. அப்போ ஒரு நம்பர் 11ஆல டிவைட் ஆகணும்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒன்னு 0வா இருக்கலாம் அல்லது 11ஓட மல்டிபிளா இருக்கலாம். 11ஓட மல்டிபிள்னா என்ன? 11, 22, 33 இந்த மாதிரி 11ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எனக்கு டிஃபரன்ஸா கிடைக்கணும். அல்லது 0 கிடைச்சா மட்டும்தான் அந்த நம்பர் வந்து நமக்கு 11ஆல டிவைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல எனக்கு டிஃபரன்ஸ் 2 கிடைக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 11ஆல டிவைட் ஆகாது. ஸோ அது ஆன்சர் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம் பாருங்க. 8 + 4 வந்து நமக்கு 12, 12 + 9 21, 21 + 4 வந்து டோட்டல் 25 கிடைக்குது. அடுத்து பாருங்க 2 + 5 வந்து 7, 7 + 6 வந்து 13 கிடைக்குது. இப்போ 25க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் பார்த்தா நமக்கு எவ்வளவு வருது? 12 வருது. ஸோ 12 வந்து 11ஆல டிவைட் ஆகாது. அதனால செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர் இல்லை. அடுத்து செக் பண்ணலாம். 7 + 4 வந்து 11, 11 + 5 வந்து 16, 16 + 4 வந்து நமக்கு 20 கிடைக்குது. அடுத்த 2 + 7 9, 9 + 6 வந்து நமக்கு 50. ஸோ டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா நமக்கு இங்க 5 வருது. ஸோ அப்போ கண்டிப்பா இதுவும் ஆன்சர் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு 3 ஆப்ஷன் இல்லைங்கிறப்போ 4வது ஆப்ஷன் தான் ஆன்சரா இருக்கும். இதை நான் செக் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் நான் செக் பண்ணி காட்டிடுறேன் பாருங்க. 9 + 4 வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு? 13 இருக்கு. 13 + 8 வந்து 21, 21 + 4 வந்து நமக்கு டோட்டல் 25 கிடைக்குது. அடுத்து 2 + 6 8, 8 + ஆமா 2 + 6 8, 8 + 6 வந்து நமக்கு எவ்வளவு இருக்கு? 14. இப்போ 25 - 14 டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 11 வருது. ஓகேவா? ஸோ அப்போ 11 வந்து 11ஓட மல்டிபிள் 11ஆல டிவைட் ஆகும். அப்போ கண்டிப்பா இந்த லாஸ்ட் இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து எனக்கு கண்டிப்பாக 11ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நமக்கு 11க்கான டிவைசிபிலிட்டி ரூல் செக் பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இல்ல பாருங்க, a man loses 20% of his money after spending 25% of the remaining amount he has left 480. What is the amount of money he originally had அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது என்னன்னா அவர்கிட்ட ஒரிஜினலா எவ்வளவு காசு இருந்ததுன்னு தெரியல, அதுதான் கொஸ்டினா கேட்குறாங்க. அதுல என்ன பண்றாரு? 20% வந்து லூஸ், ஓகேங்களா, தொலைச்சிட்டாரு. மிச்சம் பேலன்ஸ் இருந்ததுல 25% என்ன பண்றாருன்னா ஸ்பெண்ட், செலவு பண்ணிருக்காரு. அப்படி செலவு பண்ணது போக அவர் கையில இப்ப எவ்வளவு இருக்குதா? 480 ரூபாய் மிச்சம் இருக்குது. அப்படின்னா இனிஷியலா அவர் எவ்வளவு கையில வச்சிருந்தாருன்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இது பர்சன்டேஜ் கொஸ்டின்ங்கிறதுனால இனிஷியலா அவர் கையில இருந்த அமௌண்ட் என்னன்னு வச்சுக்கலாம்? 100ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 100 ரூபாய் வச்சிருந்திருக்காரு. இந்த 100 ரூபாயில என்ன பண்ணிட்டாரு? ஒரு 20 ரூபாய தொலைச்சிட்டாரு. ஓகேங்களா? சோ 20 ரூபாய் அவர் என்ன பண்ணிட்டாரு? லாஸ்.
அதனால எல்லுன்னு போட்டிருக்கேன். ஸோ 20 ரூபாய் லாஸ் பண்ணிட்டாரு. இப்போ 100 ரூபாயில 20 ரூபாய் லாஸ் பண்ணிட்டாரு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? மிச்சம் 80 ரூபா இருக்கும். அங்க பாருங்க 25% ஆஃப் த ரிமைன். அப்போ தொலைச்சதுக்கு அப்புறம் அவர் கையில 80 ரூபா இருக்கு. அந்த 80 ரூபால மிச்சம் ஒரு கையில இப்போ எவ்வளோ இருக்கு? 80 ரூபாய் இருக்கு. இந்த 80 ரூபாயில 25% ஓகேங்களா? ஸோ இந்த 80 ரூபாயில 25%. அப்போ 80ல 25% நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இது இப்படி தான் போடணும்னு அவசியம் இல்லை. நான் புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ 80ல 25%னா நமக்கு எவ்வளோ வருது? 20 வரும். ஓகேவா? 80ல 25% நமக்கு எவ்வளோ வரும்? 20 வரும். இந்த 20 தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஸ்பெண்டிங் பண்ணியிருக்காரு. செலவு பண்ணியிருக்கிறாரு. ஓகேங்களா? செலவு பண்ணது போக அப்போ பாருங்க லாஸ் ஆனது 20. அவர் செலவு பண்ணது ஒரு 20. அப்போ மொத்தம் 100ல 20 ஒரு 20 மொத்தம் போச்சுதுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 60 இருக்கு. இந்த 60 யூனிட்ஸோட வேல்யூ தான் அவர் கையில இப்போ இருக்கிற அமௌண்ட் எவ்வளோ? 480. ஆனால் இனிஷியலா அவர் எவ்வளோ வச்சிருந்தாரு அப்படின்னு கேட்டதுனால 100 யூனிட்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கணும். இவ்வளவுதான் கொஸ்டின். ஸோ இனிஷியலா அவர் கையில வச்சிருந்தது 100 யூனிட்ஸ்னு வச்சுக்கிட்டேன். அதுல 20% தொலைச்சிட்டாரு. ஸோ லாஸ் ஆனது 100ல 20%னா 20 யூனிட்ஸ் லாஸ் பண்ணிட்டாரு. அடுத்த பேலன்ஸ் இருந்தது 80 யூனிட்ஸ்ல 25% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அப்போ 80ல 25% பார்க்கும்போது அது ஒரு 20 யூனிட்ஸ் வருது. அப்போ 20 போக பேலன்ஸ் 60 யூனிட்ஸ் அவர் கையில இப்போ இருக்கு. அதோட வேல்யூ தான் எனக்கு 480 ருபீஸ்னா இனிஷியலா அவர் கையில எவ்வளவு இருந்ததுன்னு கேட்டதுனால 100 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்துருக்கேன். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது பாருங்க 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் எனக்கு 1 யூனிட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ வரும்? 8 வரும். அப்போ 100 யூனிட்ஸ்னா 100 இன்ட்டு 8. கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 800. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 800. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகே, இது வந்து ஜாமெட்ரி கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின் தெளிவாக பாருங்க. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் ஆஃப் அ லைன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்க ஒரு 2 பேரலல் லைன் இருக்கு. ஓகேவா? ஸோ 2 பேரலல் லைன் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த இந்த இருக்குல்ல இந்த 2 லைனும் பேரலல் லைனு. ஸோ அங்கே வந்து டயக்ராம் வந்து கொஞ்சம் அன்கிளியரா இருக்கிறதுனால இந்த பக்கம் நான் வந்து கொஞ்சம் கிளியரா எழுதியிருக்கேன். 2 லைன் எல்லுன்னு ஒரு லைன் இருக்கு, எம்னு ஒரு லைன் இருக்கு. அதே மாதிரி இது வந்து ஒரு 2 லைன் வந்து கட் பண்ணிட்டு போகுது. இந்த கட் பண்ணிட்டு போகுது இல்லையா இந்த கிராஸா 2 லைனு, இந்த 2 லைனை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த 2 லைன் தான் டிரான்ஸ்வர்ஸ் லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போ இந்த ஆங்கிளை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆங்கிளை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆங்கிள் ஏன்னு இருந்ததுன்னா எங்கெல்லாம் இந்த ஆங்கிள் சேமா வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லைன் வந்து இந்த 2 லைனும் பேரலா இருக்கிறத இந்த ஒரு லைன் கட் பண்ணிட்டு போகுது இல்லை. ஸோ இந்த லைன் வந்து ஏன்னு இருக்குன்னா இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் தான் இங்க இருக்கும். ஸோ இப்போ இதையும் நம்ம என்னன்னு தான் எடுக்கணும்? ஏன்னு தான் எடுக்கணும். இங்க என்ன ஆங்கிள் வருதோ அதுதான் இங்கேயும் வரும். அதே மாதிரி இப்போ இங்க ஏ வருதுன்னா இதோட ஆப்போசிட். ஓகேங்களா? இந்த ஆங்கிள் என்னது? வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அப்போ இது ஏன்னா இதோட ஆப்போசிட் ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்? ஏயா இருக்கும். அதே மாதிரி இது ஏன்னா இந்த ஆங்கிளும் என்னவா தான் இருக்கும்? ஏ தான் இருக்கும். இப்போ கிளியரா புரியுதுல? ஒரு டிரான்ஸ்வர்ஸ்ல எனக்கு இந்த ஆங்கிளை நான் ஏன்னு எடுத்தா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் ஏன் தான் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்னு சொல்லக்கூடிய இந்த ஆங்கிளும் ஏன் தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்க இந்த ஆங்கிளை நான் பின்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ அப்போ இதுவும் என்னவா தான் இருக்கும்? பின்னு இருக்கும். அப்போ இதுக்கு அந்த பிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்? பின்னு தான் இருக்கும். இந்த பிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்? பின்னு தான் இருக்கும். இதே தான் இங்கேயும் பாருங்க. இப்போ ஒருவேளை இந்த ஆங்கிளை நான் சின்னு எடுத்தேன்னா இது கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இங்க என்ன இருக்கு? இது சி தான் வரும். ஸோ இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் என்ன இருக்கு? இங்க இருக்கு. அப்போ இதுவும் சி தான், இதுவும் சி தான். ஓகேவா? அப்போ இந்த ஆங்கிள் நான் டின்னு எடுத்தேன்னா இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஸோ கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இங்கே டி. இதுக்கு அந்த டிக்கான வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிளும் என்னவா தான் இருக்கும்? டியா தான் இருக்கும். இப்போ இங்கே என்ன தான் வரும்? டி தான் வரும். கிளியரா புரியுதுல? ஸோ இதான் டிரான்ஸ்வர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். அப்போ இதுல மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் ஆங்கிள் இருக்கு. அப்ப பாருங்க ஏ இருக்கு. ஏ வந்து ஏக்கு ஆப்போசிட் ஏ. அதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா கீழே அதே மாதிரி வருது. பிக்கு ஆப்போசிட் பி. அதே மாதிரி கரஸ்பாண்டிங்கா இந்த சைடும் பி. அப்போ ஒரே லைன்ல நான் எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இந்த ஏன்னு எழுதியிருக்கல இந்த ஏக்கு கரஸ்பாண்டிங் இங்க ஏ இருக்கு. ஓகேவா? இப்போ உள்ள வந்து பாருங்களேன். இப்போ இந்த லைன் இருக்கு. இந்த லைனுக்கு உள்ள இந்த இடத்துல நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க. வேற கலர் வச்சு ரவுண்ட் பண்றேன். இது வந்து நம்ம ஜாமெட்ரி பார்க்கும்போது நான் இன்னும் தெளிவா சொல்லித்தரேன். இப்போதைக்கு இந்த கொஸ்டினுக்காக படிச்சுக்கோங்க. இந்த இருக்குல்ல இதை வந்து இன்டீரியர் ஆங்கிள்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? இது வந்து என்னது? இன்டீரியர் ஆங்கிள். இது ஒரு சைடு. இப்போ இந்த ஏயும் பி இந்த 2 இன்டீரியர் ஆங்கிளையும் நான் ஆட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்பவுமே எவ்வளோ வரும்? 180 டிகிரி. அதாவது சேம் சைடில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ? 180. அதே மாதிரி சேம் சைடில் இந்த பக்கமும் இந்த 2 இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணாலும் எனக்கு எவ்வளோ தான் வரும்? 180 டிகிரி தான் வரும். அதே தான் இங்கேயும் இந்த டியையும் இந்த சிஐயும் நான் ஆட் பண்ணாலும் எனக்கு எவ்வளோ தான்? 180 டிகிரி தான். இந்த சிஐயும் இந்த டிஐயும் நான் ஆட் பண்ணாலும் எனக்கு என்ன தான்? 180 டிகிரி. இது முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? ஸோ வந்து ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் இருக்கு. அந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன்ல இன்டீரியர் ஆங்கிள்னா உள்ள இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள் ஒரே சைடு இருக்கக்கூடிய 2 இன்டீரியர் ஆங்கிளையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு டோட்டல் எவ்வளோ தான் வரும்? 180 டிகிரி தான் வரும்.
இந்த கான்செப்டை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்றேன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் அது. இப்போ இந்த கொஸ்டின்ல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல 60 டிகிரியாமா. இதோட வேல்யூ வந்து எவ்வளவா? 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. வேற இங்க வந்து என்னன்னா y டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல x ஆமா. அதே மாதிரி இந்த இடத்துல என்னவா? 105 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லைன் L, இது வந்து லைன் M. இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்கணும்னா x plus 2y ஓட வேல்யூ வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு x என்ன y என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். சரியா? இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் 60 இருக்குன்னா, இப்போ இந்த ஆங்கிள் 60 இருக்குன்னா இதுக்கு வெர்டிகலி ஆப்போசிட் இந்த ஆங்கிள் என்னவா தான் இருக்கும்? 60 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப நான் என்ன சொன்னேன்? இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் லைன். அப்ப டிரான்ஸ்வர்ஸ் லைன் இன்டீரியர் ஆங்கிள்ல ஒரே சைடு இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளோட சம் என்னவா இருக்கும்னு சொன்னா 180 இருக்குன்னு சொன்னா அப்ப இங்க 60 இருக்குன்னா கண்டிப்பா இந்த 180 ஓட இந்த y ஓட வேல்யூ என்னவா தான் இருக்கணும்? 180 வரணும்னா 120 டிகிரியா தான் இருக்கணும். ஓகேவா? சோ y ஓட வேல்யூ 120 இருந்தா தான் 60 plus 120 எனக்கு என்ன டேலி ஆகும்? 180 டேலி ஆகும். அதே மாதிரி இங்க பாருங்க. இந்த சைடு இந்த டிரான்ஸ்வர்ஸ்க்கு இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிள் ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளோட சம் எவ்வளவு தான் இருக்கணும்? 180 தான் இருக்கணும். அப்போ இங்க 105 இருக்குன்னா அப்போ 180 வரணும்னா x ஓட வேல்யூ என்னவா தான் இருக்கணும்? 75 தான் இருக்கணும். அப்போ x வந்து 75 கண்டுபிடிச்சாச்சு. y வந்து 120 கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு கேட்ட கொஸ்டின் என்ன? x plus 2y ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ x எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 75 plus y ஓட வேல்யூ 120னா அப்போ 2y னா எவ்வளோ? 240. அப்போ 240 plus ஒரு 75 நமக்கு ஆட் பண்ணும்போது ஆன்சர் எவ்வளவு கிடைக்குது? 315. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 315. ஆப்ஷன் 1 315. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இல்ல பாருங்க, the average of the first 25 multiples of 3. ஓகேங்களா? first 25 multiples of 3. அதனா 3 ஓட மல்டிபிள்ஸ் அப்படின்னா எப்படி? 3, 6, 9, 12 அப்படியே போகணும். அதாவது இந்த 1 into 3, 2 into 3, 3 into 3, 4 into 3 அது வரைக்கும் அப்படியே எங்க வரைக்கும் போகணுமா? 25 மல்டிபிள்ஸ்னா லாஸ்ட் 25 into 3 அப்போ எங்க வரைக்கும் போகணும்? 75 வரைக்கும் போகணும். இது அவ்வளத்தையும் ஆட் பண்ணி மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கும் பாருங்க? 25 வேல்யூஸ் இருக்கும். ஸோ நமக்கு ஆவரேஜ் கேட்டதுனால 25ஆல டிவைட் பண்றோம். ஸோ இதுதான் நம்ம இங்க சால்வ் பண்ண போறோம். ஓகேங்களா? 25 மல்டிபிள்ஸ். ஓகேங்களா? 3 அந்த 3யோட மல்டிபிள்ஸ் இருக்குல்ல அது மொதல் 25. அப்போ பாருங்க 1 into 3, 2 into 3, 3 into 3, 4 into 3 அடுத்து என்ன வரும்? 15, 18 அப்படியே போகும். அப்போ லாஸ்ட் 25 into 3 75 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 3யோட மல்டிபிள்ஸ் மொதல் 25 3யோட மல்டிபிள்ஸ் எழுதி ஆட் பண்ணி அதை 25ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா எனக்கு அதுக்கான ஆவரேஜ் கிடைச்சிடும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது மேலே பாருங்க எப்படி இருக்கு? 3 plus 6 plus 9 plus அப்படின்னு இருக்கு. இப்போ நான் எல்லாரும் போட போறேன். இது எல்லாமே 3ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இல்லையா? இப்போ இதுல இருந்து நான் 3 காமனா வெளியே எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி மாறிடும்? 1 plus 2 plus 3 plus 4 அப்படியே எங்க வரைக்கும் போகும்? 25 வரைக்கும் போகும். டிவைடட் பை என்ன இருக்கு? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த 25 இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ சால்வ் பண்ணும்போது பாருங்க இது எப்படி இருக்கு? 1 plus 2 plus up to என்னன்னா ஒரு ஃபார்முலா பிடிச்சு போகலாம். சம் ஆஃப் n நம்பர் ஃபார்முலா 1 plus 2 plus 3 up to n-னா ஈக்குவல் டு என்ன? n into n plus 1 by 2. இதான் ஃபார்முலா. இதோட டோட்டல். அப்போ எனக்கு 1ல இருந்து 25 வரைக்கும் டோட்டல் வேணும்னா ஃபார்முலா n into n plus 1 by 2. அப்போ n-ங்கிறது இந்த இடத்துல என்னது? 25. அப்போ 3 into 25 into n plus 1னா 25 plus 1 ஒரு 26 divided by 2. அப்போ 25 into 26 divided by 2னா எனக்கு இந்த டோட்டல் கிடைச்சிரும். 1ல இருந்து 25 வரைக்குமான டோட்டல் டிவைடட் பை என்ன இருக்கு? ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு டினாமினேட்டர்ல ஒரு 25 இருக்கு. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25ம் இந்த 25ம் கேன்சல் ஆயிடும். 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா இங்க நமக்கு 13 வருது. அப்போ 13 into 3 மல்டிப்ளை பண்ணா எவ்வளோ? 39. ஸோ நமக்கு ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு 39 இருக்கு. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் அவங்க கேட்ட ஆவரேஜ் எவ்வளோதான்? 39 தான். ஸோ இதை ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஸ்டெப்பாக எழுதிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த கொஸ்டின்ல பாருங்க, a car covers 4 consecutive 3 km stretches at a speed of 10 km per hour, 20 km per hour, 30 km per hour, 60 km per hour respectively. Its average speed over this distance. அப்போ ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 consecutive 3 km stretchesன்னு இருக்கு. 4 consecutive-னா அப்போ என்ன அர்த்தம்? இப்போ உதாரணத்துக்கு கொஸ்டினை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நீளமா இருக்கு. 4 consecutive 3 km-னா இதை ஒரு 4 பார்ட்டா பிரிப்போம். ஓகேங்களா? இதுல ஒவ்வொன்றுமே எத்தனை கிலோமீட்டர்னா 3 கிலோமீட்டர். இது ஒரு 3 கிலோமீட்டர், இது ஒரு 3 கிலோமீட்டர், இது ஒரு 3 கிலோமீட்டர், இது ஒரு
3 கிலோமீட்டர். ஓகேவா? ஸோ இது பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமே சேமா இருக்கு. ஒரு டோட்டலா ஒரு 4 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் இருக்கு. இதுல ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் வேற வேற ஸ்பீடு. பாருங்க, ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டருக்கு அவர் என்ன ஸ்பீட்ல போயிருக்காருன்னா 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். அடுத்த 3 கிலோமீட்டருக்கு வந்து 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. அடுத்த 3 கிலோமீட்டருக்கு வந்து 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. அடுத்த 3 கிலோமீட்டருக்கு வந்து அவர் 60 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட்ல போயிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி போனதுனால இவருக்கு மொத்தமா ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எப்பவுமே கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவா கவனிச்சுக்கணும். ஆவரேஜ் ஸ்பீடுக்கான ஃபார்முலா என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், மொத்தமா அவர் டிராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட மொத்த டைமை வந்து டோட்டல் டைம்னு எடுத்தோம். நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸை நம்ம டோட்டல் டைமால டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆவரேஜ் ஸ்பீடு கிடைக்கும். சரி, அப்போ இந்த இடத்துல டோட்டல் டிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது பாருங்க 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓவரால் எத்தனை கிலோமீட்டருக்கு 12 கிலோமீட்டர். ஓகே, இப்போ டோட்டல் டைம்னு பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும் அவர் வேற வேற டைம் எடுத்துப்பாரு. அப்போ அந்த டைமால அதை டிவைட் பண்ணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆவரேஜ் ஸ்பீடு எப்படி கால்குலேட் பண்றேன்னு பாருங்க. ஆவரேஜ் ஸ்பீடு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்துருச்சு 12 கிலோமீட்டர். அப்போ மேலே நியூமரேட்டர்ல டோட்டல் டிஸ்டன்ஸ்ல 12 போட்டாச்சு. இப்போ டோட்டல் டைம்னு பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் டைம் கால்குலேட் பண்ண போகணும். சரிங்களா? ஸோ டைமுக்கான ஃபார்முலா என்ன? டைமுக்கான ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 3 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டைம் எடுத்துப்பாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த 3 கிலோமீட்டர்னா டிஸ்டன்ஸ் எவ்வளோ 3 கிலோமீட்டர், ஸ்பீடு எவ்வளோ 10 கிலோமீட்டர் பெறும். அப்போ இதுக்கு மட்டும் எவ்வளோ நேரம் டைம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/10. ஓகேவா? 3ங்கிறது டிஸ்டன்ஸ், 10ங்கிறது ஸ்பீடு. ஓகேவா? ஸோ இதை T1ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது 3 கிலோமீட்டருக்கு எவ்வளோ டைம் ஆயிருக்கும்? 3/20. மூணாவதுக்கு T3ன்னு எடுத்துக்கலாம். அதே 3 கிலோமீட்டர் தான், ஸ்பீடு எவ்வளோ 30. அடுத்த T4 நாலாவது 3 கிலோமீட்டருக்கு 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ 3/60. அப்போ இதுதான் அவர் எடுத்துக்கிட்ட அந்த டைம் ஒவ்வொரு 3 கிலோமீட்டருக்கும். இந்த மொத்த டைமையும் நம்ம ஆட் பண்ணி கீழே டினாமினேட்டர்ல எழுதணும். இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி டினாமினேட்டர்ல போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ டினாமினேட்டர்ல எழுதும்போது எப்படி வரும்னா இப்படி எழுதிக்கலாம். 3/10 பிளஸ் 3/20 plus 3/30 plus 3/60. ஓகேவா? 3/60. இது அப்படியே சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். சரி, இது எப்படி நம்ம சிம்பிளா சால்வ் பண்றது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ பாருங்க, மேல வந்து 3 காமனா இருக்கா? மேல ஃபுல்லா என்ன இருக்கு? 3 காமனா இருக்கு. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், மேல வந்து 3 காமனா வெளியே எடுத்துறேன். 3 காமனா வெளியே எடுத்துறேன் என்ன இருக்கும்? 1/10 plus 1/20 plus 1/30 plus 1/60 இருக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். எல்சிஎம் எடுத்தா எல்சிஎம் என்ன 60 வந்துடும். இந்த 3 எல்லாம் வெளியே போயிடுச்சு, மேல 1 இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ 60னா இங்க என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 6 வரும். அப்போ இங்க வந்து 20 வந்து 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ இதுல 3 வரும், அடுத்த 2 வரும், அடுத்த 1 வரும். கிளியரா? ஸோ நான் 3 காமனா வெளியே எடுத்ததுனால 1/10 1/20 1/30 1/60 தான் இருக்கு. இது அவ்வளோத்துக்கு எல்சிஎம் பார்க்கும்போது எனக்கு 60 இருக்கு. அப்போ 60னா இங்க 6 டைம்ஸ், இங்க 3 டைம்ஸ், இங்க 2 டைம்ஸ், இங்க 1 டைம். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த 3ஆல இந்த 12 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன இருக்கும்? 4 இருக்கும். இந்த 60 மேலே கொண்டு போயிடலாம். அப்போ 4 into 60 எவ்வளோ? 240 டிவைடட் பை கீழே அதை ஃபுல்லாக ஆட் பண்ணு. 6 + 3 எவ்வளோ வரும்? 9 9 + 1 10 10 12 வருது. அப்போ 240/12 இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ? 20. ஸோ ஆன்சர் வந்து என்னது? 20 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஆப்ஷன் 3 ஆவரேஜ் ஸ்பீடு வந்து இதுதான் நமக்கு ப்ராப்பரா சால்வ் பண்ணக்கூடிய மெத்தட். இந்த கொஸ்டினை வந்து ஆவரேஜ் ஸ்பீடு எப்போ கேட்டாலுமே நமக்கு இப்படி தான் சால்வ் பண்ணணும். ஆனால் இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. இதை பார்த்த உடனே இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம இந்த ஸ்டெப்பை டைரக்டா எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. 10 கிலோமீட்டர் பெர் ஹவர், 20 கிலோமீட்டர் பெர் ஹவர், 30 கிலோமீட்டர் பெர் ஹவர், 60 கிலோமீட்டர் பெர் ஹவர், 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ல அவங்க டிராவல் பண்ண அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சேமா இருக்கு. ஓகேவா? பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பீட்லையும் 3 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணாங்க, ரெண்டாவது ஸ்பீட்லையும் 3 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணாங்க, மூணாவது ஸ்பீட்லையும் 3 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணியிருக்காங்க, அந்த 4வது ஸ்பீட்லையும் அவங்க 3 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்க வந்து நீங்க ஷார்ட்கட் போடும்போது எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க அந்த ஷார்ட்கட் போடுறதுக்கான கண்டிஷன் என்னன்னா எல்லா ஸ்பீடுலையும் அவங்க டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்தால் மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் ஒர்க் அவுட் ஆகும். அதர்வைஸ் நீங்க ஷார்ட்கட் போடக்கூடாது, இந்த ப்ராப்பர் மெத்தட்ல தான் போகணும். அதனால தான் நான் ப்ராப்பர் மெத்தடை நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இப்போ ஷார்ட்கட் போடுறதுக்கு நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு ஸ்பீட்லையும் அவர் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்குமான்னு பார்க்க சொன்னேன். இங்க எல்லாத்துலயுமே 3 சொல்லிட்டு 3 கிலோமீட்டர் தான் ஒவ்வொரு ஸ்பீட்லுமே போறாரு. அந்த இடத்துல ஷார்ட்கட் அப்ளை ஆகும். ஓகே, சரி, ஷார்ட்கட் எப்படி அப்ளை பண்றதுன்னு பாருங்க. ஸோ ஷார்ட்கட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் எத்தனை ஸ்பீடு கொடுத்துருக்காங்க? 4 ஸ்பீடு இருக்கா? இப்போ நீங்கள் வந்து ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன பண்ணணும்னா 4 ஸ்பீடு கொடுத்ததுனால 4
டிவைடட் பை மேலே நியூமரேட்டரில் எத்தனை ஸ்பீடு கொடுக்குறாங்களோ அத்தனை போட்டிருக்கோங்க. இப்போ 2 ஸ்பீடு கொடுத்தா 2 போடணும், 3 ஸ்பீடு கொடுத்தா 3 போடணும். இங்கே 4 ஸ்பீடு கொடுத்ததுனால 4 போட்டிருக்கேன். 4 போட்டுட்டு இப்போ டினாமினேட்டர் என்ன பண்ண போறீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீடையும் எடுத்து இன்வர்ஸில் எழுதணும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்பீடு 10 கிலோமீட்டர் பெர் ஹவரா, அப்போ என்ன பண்ணணும் 1/10. ரெண்டாவது ஸ்பீடுக்கு 1/20. மூணாவது ஸ்பீடு 30 கிலோமீட்டர் பெர் ஹவரா, அப்போ 1/30. மூணாவது ஸ்பீடு 60 கிலோமீட்டர் பெர் ஹவரா, 1/60. அவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் வரும், அதே 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் வரும். நான் சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன் பாருங்க. 4 அப்படியே வச்சுக்கலாமா? இப்போ இது ஃபுல்லாத்துக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 60 வரும். இப்போ எல்சிஎம் வந்து 60 வச்சுக்கலாம். மேலே ஃபுல்லாக ஆட் பண்ணும்போது என்ன வரும், அப்போ 6 + 3 + 2 + 1. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுது, 60 மேலே போச்சுதுன்னா 4 × 60 டிவைடட் பை இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும், 12 வரும். ஸோ 12ஆல் இந்த 60ஐ கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். ஸோ 4 × 5 எவ்வளோ தான் கிடைக்குது இங்கேயும், அதே 20 கிலோமீட்டர் பெர் ஹவர் தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ சிம்பிளாக புரியுதா? இது முக்கியமான கொஸ்டின். இந்த ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறத அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. அப்போ நமக்கு இந்த ஷார்ட்கட்டும் அப்ளை பண்ணலாம், நீங்கள் ப்ராப்பர் மெத்தட்லையும் சால்வ் பண்ணலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ரயில்வே எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பீடு மேட்டரே கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு இப்போ நீங்கள் வந்து எஸ்எஸ்சிலாம் போகிறீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில் வந்து ஸ்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கொஸ்டினை வந்து எவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணுறங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் ரயில்வே எக்ஸாம்ஸுக்கு வந்து நமக்கு ஸ்பீடு கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன்னா அவங்க கொடுக்குறதே நிறைய டைம் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ்ங்கிற ஒரு டாபிக் இல்லை, மேக்ஸ் லிசனிங் மட்டும்தான். அதுக்கு வந்து அவங்க கொடுக்குற டைம் வந்து ஜாஸ்தி தான். உதாரணத்துக்கு 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதுக்கு 1.5 மணி நேரம் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால இந்த ஏஎல்பி எக்ஸாம்ஸுக்குலாம் மொத்தமே 75 கொஸ்டின் தான் 1 ஹவர் கொடுத்தாங்க. அப்போ அதில் வந்து டைம் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்க போகிறதில்ல. நமக்கு கொஸ்டின் சால்வ் பண்ண தெரியுதா தெரியலையா, அதுதான் மேட்டர். ஓகேவா? புரியுதுல? ஷார்ட்கட்டில் எப்படி பண்ணுறது, ஆவரேஜில் நார்மல் ப்ராப்பர் மெத்தடில் எப்படி பண்ணுறது. அதே இது ஷார்ட்கட்னா கண்டிஷன் என்ன, அந்த எல்லா ஸ்பீட்லையும் அவங்க ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், சேமாக இருந்தால் மட்டும்தான். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் 3 கிலோமீட்டர் இருக்குது, ரெண்டாவது ஒரு 6 கிலோமீட்டர், மூணாவது ஒரு 7 கிலோமீட்டர், அடுத்து ஒரு 8 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு அந்த வேறு வேறு டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்து வேறு வேறு ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ப்ராப்பர் மெத்தட் தான் போய் ஆகணும். அந்த இடத்துல இந்த ஷார்ட்கட் ஒர்க் ஆகாது. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இல்லை பாருங்க, A alone can do a piece of work in 6 days, B alone in 8 days. A and B undertook to do it for ₹3,200. With the help of C, they completed the work in 3 days. How much is to be paid to C? அதாவது A தனியா ஒரு ஒர்க் பார்த்தாருன்னா, A தனியா ஒரு வேலை பார்த்தாருன்னா அதை 6 நாளில் முடிச்சிருவாராம். அதே வேலையை B பார்த்தாருன்னா 8 டேஸில் முடிச்சிருவாராம். ஓகேங்களா? இப்போ என்னன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து மொத்தம் ஒரு ₹3,200 மதிப்புள்ள ஒரு வேலையை முடிக்கிறாங்க. சரியா? ₹3,200 மதிப்புள்ள ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க 2 பேரும் மட்டும் பார்த்து முடிக்கல, சிஏ ஹெல்ப்புக்கு வச்சுட்டு மொத்தமாக 3 பேரும் சேர்ந்து தான் 3 நாளில் முடிச்சிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், இந்த ₹3,200 இவங்க 2 பேரும் பார்க்குறதா சொல்லி ₹3,200 ஒரு வேலை பேசியிருக்காங்க. ஆனால் வேலையை பார்த்தது இவங்க 2 பேர் கிடையாது, 3 பேர் பார்த்துருக்காங்க. அப்போ இந்த ₹3,200 இந்த 3 பேரும் பிரிச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த 3,200 இந்த ஏ பி சி 3 பேருமே ஷேர் பண்ணிக்கணும். ஸோ எப்படி ஷேர் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எவ்வளோ பார்ட் ஆஃப் த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணாங்களோ அதை வச்சு தான் ஏபிசி வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அப்போ எப்போவுமே ஒரு விஷயம் தேவையாக நான் வச்சுக்கணும், நீங்கள் இந்த மாதிரி வேஜஸ், ஓகேங்களா, இந்த மாதிரி சேலரி கொடுத்து அந்த சேலரியை வந்து ஒரு ஒர்க்கை வந்து 3 பேர் பார்த்து முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த 3 பேரும் அவங்களோட எஃபிஷியன்சியை பொறுத்து தான் இந்த சம்பளத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கணும். ஒன்று எஃபிஷியன்சின்னு சொல்லலாம், அல்லது அவங்களோட எவ்வளோ பார்ட் ஆஃப் த ஒர்க் வந்து அவங்க முடிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இங்கே வந்து அவங்களோட சேலரியை நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நாங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 3 பேரோட எஃபிஷியன்சி என்ன, இல்லை 3 பேரோட ஒன் டே ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, இப்போ ஏ வந்து 6 நாள்ல முடிப்பாரு, பி வந்து தனியாக 8 நாள்ல முடிப்பாரு. அப்போ 3 பேரும் சேர்ந்து பார்த்தா ஏ பிளஸ் பி பிளஸ் சி 3 பேரும் சேர்ந்து பார்த்தாங்கன்னா வேலை எத்தனை நாளில் முடியுதான், 3 டேஸில் முடியுதான். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொருத்தரோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 6, இந்த 8, இந்த 3 இது 3க்கும் என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இது 3க்கு எல்சிஎம் என்ன வரும், 6க்கும் 8க்கும்னா நமக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம், 24 எடுத்துக்கலாமா? 24, ஆமாம் 24, 3. அப்போ நமக்கு டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கணும், 24 யூனிட்ஸ்னு வச்சுக்கணும். ஓகேவா? டோட்டல் ஒர்க் எவ்வளோ, 24 யூனிட்ஸ். அப்போ பாருங்க, ஏ வந்து மொத்தம் 6 நாளில் வேலையை முடிக்கிறாருன்னா அப்போ மொத்தமாக 24 யூனிட்ஸ் தான் டோட்டல் ஒர்க்குன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் பார்ப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஏயால் 4 யூனிட்ஸ் பார்க்க முடியும். பி வந்து 8 நாளில் முடிக்கிறாரு 24 யூனிட்ஸ்னா பியால் ஒரு நாளைக்கு 3 யூனிட்ஸ் தான் பார்க்க முடியும். 3 பேரும் சேர்ந்து, ஓகேங்களா, 3 பேரும் சேர்ந்து 24 யூனிட்ஸும் 3 நாளில் முடிக்கிறாங்கன்னா அப்போ 3 பேரோட டோட்டல் எஃபிஷியன்சி, ஓகேங்களா, 3 பேரோட டோட்டல் ஒன் டே ஒர்க் எவ்வளோ இருக்கும், அப்போ 3 இங்கே 24னா 8 டைம்ஸ். ஓகேவா? இப்போ எஃபிஷியன்சி பார்க்கும்போது ஏக்கு ஒரு நாளில் எவ்வளோ வேலை முடிக்க முடியுது, 4. அப்போ 4 தான் ஏயோட எஃபிஷியன்சி.
ஓகேவா? பியால ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்க முடியுது? 3. அப்போ 3 தான் பியோட எஃபிஷியன்சி. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ முடிக்க முடியுது? 8. அப்போ 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 8ன்னா ஏயால ஒரு நாளைக்கு 4, பியால ஒரு நாளைக்கு 3. அப்போ சி வந்து ஒரு நாளைக்கு 1ன்னு முடிச்சாதான் 3 பேருக்கு டோட்டல் என்ன வரும்? 8. ஏன்னா அந்த 8ங்கிறது 3 பேருக்குமான டோட்டல் எஃபிஷியன்சி. அப்போ கிளியரா புரியுதா? இந்த இடத்துல நான் என்னது எஃபிஷியன்சி ரேஷியோ ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 4:3:1. 4:3:1. இது நான் டாபிக் படிக்கும்போது தெளிவா சொல்றேன். இப்போ வந்து இது வந்து கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு நான் நடத்துறதுக்கான கிளாஸ் கிடையாது. ஒரு கொஸ்டினை சால்வ் பண்றோம். அதனால எல்லாத்தையுமே நீங்க வந்து படிச்சிருக்கிறவங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஒரு ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்றது அப்படிங்கிறது. இதை நான் கிளாஸா பார்க்கும்போது இது நான் எப்படி வந்தது, ஏன் இப்படி போடுறோங்கிறத நான் தெளிவா சொல்லுவேன். ஓகேவா? நம்ம டைம் அண்ட் ஒர்க் பார்க்கும்போது நான் சொல்றேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல எஃபிஷியன்சி பார்க்கும்போது ஏக்கு 4, பிக்கு 3 அண்ட் சிக்கு வந்து 1, 8 போட்டு வச்சிடக்கூடாது. 8ங்கிறது யாரு? 3 பேருக்குமான டோட்டல் எஃபிஷியன்சி அப்படிங்கிறதுனால. அப்போ பாருங்க, அப்போ 3200 3 பேரும் எப்படி பிரிச்சுக்கணும்? 4:3:1 அப்படிங்கிற ரேஷியோல பிரிச்சுக்கணும். அப்போ நமக்கு சிக்கு எவ்வளோ ஷேர்னு தான் கேட்குறாங்க. அப்போ பாருங்க, டோட்டல் அமௌண்ட் 3200. இங்க ரேஷியோல டோட்டல் யூனிட்ஸ் எவ்வளோ இருக்கு? 4 + 3 8 இருக்கு. அப்போ 8 யூனிட்ஸ் தான் எனக்கு 3200ன்னா சிக்கு ஷேர் கேட்குறாங்களா? அப்போ 1 யூனிட் எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ 1 யூனிட்னா 1 டைம், இங்க எவ்வளோ? 4 டைம். 1 யூனிட் எவ்வளோ வருது? 400. இப்போ சிக்கு எவ்வளோ ஷேர் கிடைக்கும்? 400 ருபீஸ் கிடைக்கும். ஒருவேளை பிக்கு கேட்டாங்கன்னா 3 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். 3 × 400 1200 பிக்கு கிடைக்கும். ஏக்கு வந்து 4 × 400 1600 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு சி தான் தேவை அப்படிங்கிறதுனால கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. சரி, கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 400. ஓகேவா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 400. கிளியரா? ஸோ எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் இது பாருங்க, x + 1/x = 5, then x² + 1/x². ஓகேங்களா? ஸோ x² + 1/x² என்னது? a² - 2. அவ்வளோதான் ஃபார்முலா. a² - 2. அப்போ a2னா இங்க என்னது? 5 தான் இருக்கு. ஸோ 5² - 2. 5² - 2னா 25 - 2. ஆன்சர் என்ன? 23. ஆன்சர் வந்து 23. ஸோ டைரக்டா இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம். அடுத்து பாருங்க, அனில் ஸ்பெண்ட்ஸ் 40% of his income on rent, 40% remaining income on medicine. If he saves 7,200 every month, then his monthly income is. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கணும்? அவரோட மந்த்லி இன்கமை 100 யூனிட்ஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அதில் 40%னா எவ்வளோ? 40. 40 வந்து என்ன பண்றாரு? ரெண்ட்டுக்காக செலவு பண்றாரு. அடுத்து என்ன பண்றாராம்? 40% ஆஃப் த ரிமைனிங். அப்போ 100ல் 40 போக பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 60 இருக்கும். இந்த 60ல் 40%. இந்த ரிமைனிங்கிற வார்த்தை இருக்குல்ல, 60ல் 40%னா எவ்வளோ? 24 யூனிட்ஸ் எதுக்கு செலவு பண்றாராம்? மெடிசின்காக செலவு பண்றாரு. ஓகேங்களா? இது ரெண்டும் செலவு பண்ணது போக பேலன்ஸ் என்ன பண்றாரு? சேவ் பண்றாரு. அப்போ யூனிட்ஸ் படி பார்க்கும்போது ஒரு 40, ஒரு 24, மொத்தம் எவ்வளோ செலவாயிடுச்சு? 64 செலவாயிடுச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 36 யூனிட்ஸ் இருக்கும். இந்த 36 யூனிட்ஸ் தான் அவர் என்ன பண்றாரு? சேவ் பண்றாரு. அது அமௌண்ட்டா கொடுத்துருக்காங்க 7200. நம்ம எழுதும்போது 36 யூனிட்ஸ் தான் 7200னா அவரோட டோட்டல் மந்த்லி இன்கம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை நம்ம 100ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம் இல்லையா? அப்போது 1 யூனிட்னு பார்க்கும்போது எவ்வளோ வரும்? 200 வரும். 1 யூனிட் 200னா அப்போ 100 யூனிட்னா 200 × 100. ஆன்சர் இஸ் 20,000. ஆப்ஷன் 2. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பாருங்க, ட்ரையாங்கிள் ஹஸ் சைட் ஆஃப் லென்த் 5 cm, 7 cm, 10 cm. ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேவா? சரி, இது வந்து மென்சுரேஷனில் வருது. அப்போது ட்ரையாங்கிள்லாம் 3 சைடு இருக்கும். ஒரு சைடு வந்து 5 சென்டிமீட்டரா, இன்னொரு சைடு வந்து 7 சென்டிமீட்டரா, இன்னொரு சைடு வந்து 10 சென்டிமீட்டரா. அப்போ கிளியரா தெரியுது. இப்போ கொடுத்துருக்கிறது என்ன டைப் ஆஃப் ட்ரையாங்கிள்னா ஸ்கலீன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. தமிழில் அசமபக்க முக்கோணம். ஓகேங்களா? 3 சைடுமே டிஃப்ரெண்டாக இருந்ததுன்னா அது ஸ்கலீன் ட்ரையாங்கிள். இப்போ ஸ்கலீன் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஹெரான்ஸ் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து ஹெரான்ஸ் ஃபார்முலா. ஃபார்முலா என்ன? S × S - A S - B into S minus C. இதில் எஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னா 3 சைடோட டோட்டல்ல பாதி, அதாவது செமி பெரிமீட்டர்னு சொல்லுவாங்க. பெரிமீட்டர் என்ன? சுற்றளவு. சுற்றளவுனா 3 சைடையும் ஆட் பண்ணுவோமா? அப்போ செமி பெரிமீட்டர்னா அதில் பாதி. ஓகேங்களா? அப்போ A + B + C / 2. இதுதான் நமக்கு செமி பெரிமீட்டர், அந்த எஸ்ஸோட வேல்யூ. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் எஸ் என்ன வருதுன்னு கண்டுபிடிக்கணும். எஸ்ங்கிறது எப்படி? இது 3 ஆட் பண்ணும். 5 + 7 12, 12 + 10 வந்து 22. இப்போ 22/2னா எஸ்ஸோட வேல்யூ நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 11 கிடைக்குது. இப்போ ஏரியா கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? எஸ். அப்போ 11 × S - Aனா 11 - 5 எவ்வளோ வரும்? 6. அடுத்த 11 - 7 எவ்வளோ வரும்? 4. அடுத்த 11 - 10 எவ்வளோ வரும்? 1.
ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் கிடைக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்க. இதில் 4 இருக்கு. 4 ரூட் அவுட் வெளியே எடுத்தா எவ்வளோ? 2. இந்த 11ஐயும் சரி 6ஐயும் சரி ரூட் அவுட் வெளியே எடுக்க முடியாது. அப்போ 11 இன்டூ 6 இன்டூ 1 எவ்வளோ? 66. அதை அப்படியே ரூட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். ஸோ 2 ரூட் 66. அவ்வளோதான். ஆப்ஷனில் இருக்கா? இருக்கு. ஓகே. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. 2 ரூட் 66. அவ்வளோதான். நெக்ஸ்ட். இல்லை பாருங்க, ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் 11,000 in 2 years at 4% per annum interest compounded yearly. ஸோ காம்பவுண்டட் இயர்லி கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்துக்கு 4% per annum 11,000 வந்து பிரின்சிபலாம். அப்போ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா 2-1 மெத்தட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 2-1 மெத்தட்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் பாருங்க, பிரின்சிபல் எவ்வளோ? 11,000. 11,000ல இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ போடுறாங்க? 4% போடுறாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணும் போது என்ன பண்ணும்? 11,000ல 4% எவ்வளோன்னு பார்க்கணும். இங்கே 11,000ல 4% எப்படி கால்குலேட் பண்ணுறது? மிஸ் 11,000ல 1% எவ்வளோ? 110. 1%னா என்ன பண்ணும்? லாஸ்ட்ல இருந்து 2 பிளேஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். நம்ம பர்சன்டேஜ்லேயே சொல்லியிருக்கோம்ல. அப்போ 1%னா 110. இப்போ 4%னா 110 இன்ட்டு 4 எவ்வளோ வரும்? 440. ஓகே, 440. இப்போ நான் இதை எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்னா 11,000ல 4% கால்குலேட் பண்ணியிருக்கேன், 440. இப்போ அடுத்து இங்கே நான் என்ன பண்ண போறேன்? இந்த 440ல 4% கால்குலேட் பண்ணணும். 440ல எப்படி நான் 4% கால்குலேட் பண்றதுன்னா சிம்பிள் தான். 440ல 1%னா எவ்வளோ? 4.4 வரும். 440ல 1%னா நமக்கு எவ்வளோ? 4.4. அப்போ 1% 4.4னா அப்போ 4%னா 4.4 இன்ட்டு 4. இப்போ 4.4 இன்ட்டு 4னா எவ்வளோ கிடைக்கும்? 4.4 இன்ட்டு 4னா 4 4s are 16, பேலன்ஸ் 1. அப்போ இருக்குல்ல 17.6. எவ்வளோ வருது? 17.6. கிளியரா? புரியலைன்னா பக்கத்தில் எழுதி காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல இந்த 440ங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் எவ்வளோ? 11,000ல 4% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 440. அடுத்து இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த 440ல 4%, அதாவது இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் 440ல 4% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 176 வரும். இது ஏன் நம்ம 2-1 மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த 440 இருக்குல்ல, இந்த 440யை 2ஆல் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ? 880. இந்த 17.6 1ஆல் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ? 17.6. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுதான் நமக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அப்போ இதை ஆட் பண்ண எவ்வளோ வருது பாருங்க? 897.6. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் 1. 897.6. 897.6. ஓகேவா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது இது மெத்தட் ஏன் இதை யூஸ் பண்ணுறோங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த கொஸ்டினை ஷார்ட்டாக போடுறதுக்கு இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சால்வ் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. ஃபார்முலா மெத்தட் இருக்குது, ஷார்ட்கட்லேயே 2-3 மெத்தட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்த 2-1 மெத்தடு. இது வந்து 2 இயர்ஸ்க்கு அப்ளிகபிள் ஆகும் இந்த 2-1 மெத்தட். ஓகேங்களா? ஸோ 2 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா இந்த 2-1 மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபலில் எவ்வளோ 4% பார்க்குறீங்க. அடுத்தது அந்த கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூவில் மறுபடியும் ஒரு 4% பார்க்குறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்க, ரெண்டாவது வேல்யூ 1ஆல் மல்டிப்ளை பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் டைரெக்டாகவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட். இல்லை பாருங்க, அட் அ பர்டிகுலர் டைம் டியூரிங் த டே ஓவிங் டு த பொசிஷன் ஆஃப் த சன், a 6 feet tall man cost a shadow of 4 feet, whereas a pole next to the man cost a shadow of 36 feet. What is the height of the pole? இது வந்து என்னன்னா டைரக்ட் ப்ரொபோர்ஷன் தான். என்னன்னு பாருங்க, இங்க வந்து அந்த ஆப்ஜெக்டோட ஹைட், இந்த இடத்துல ஷேடோவோட ஹைட். ஓகேவா? இது வந்து ஹெச்ன்னு போட்டிருக்கிறது வந்து அந்த ஆப்ஜெக்ட், ஷேடோன்னு போட்டிருக்கிறது வந்து ஷேடோவோட ஹைட். இப்போ வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில், ஒரு நாளில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஓவிங் டு த பொசிஷன் ஆஃப் த சன், மேலே வந்து சன் இருக்குது, சன் வந்து ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அப்போ வந்து அந்த டைமில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஒரு 6 feet ஹைட் இருக்கக்கூடிய மேன் வந்து 4 feet ஹைட்டுக்கு ஒரு ஷேடோ வந்து மேக் பண்ணுறாரு. ஓகேங்களா? அப்போ பகல் நேரத்தில் வெயில் அடிக்குது, சூரியன் ஒரு இடத்துல இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு நிழல் விழும், அப்படி தானே? இப்போ நிழல் விழும்போது பாருங்கள், அந்த மேனோட ஹைட் வந்து 6 feet இருந்ததுன்னா அந்த 6 feet இருக்கக்கூடிய மேன் வந்து அவன் மூலமா ஃபார்ம் பண்ணக்கூடிய ஷேடோவோட ஹைட் எவ்வளோனா 4 இருக்குமா? ஓகேங்களா? மேனோட ஹைட்டு 6 மீட்டர் இருக்கு. அவன் காஸ்ட் பண்ற அந்த ஷேடோ வந்து எவ்வளோ இருக்கு? 4 feet இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, வேர் இஸ் த போல் நெக்ஸ்ட், அந்த மேன் பக்கத்திலேயே ஒரு போஸ்ட் கம்பம் இருக்கு, ஒரு போல் ஒன்று இருக்கு, ஒரு போல் நட்டு வச்சிருக்காங்க. அந்த போல் வந்து 36 feetக்கு ஷேடோ உருவாக்குச்சுன்னா அப்போ அந்த போலோட ஹைட் என்னவா இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல 36 feetங்கிறது என்னது? போல் வந்து காஸ்ட் பண்ற ஷேடோவோட ஹைட்.
அப்போ பாருங்க, அப்போ ரெண்டாவதுல இந்த ஷேடோக்கு நேரா தான் 36 எழுதணும். அப்போ இந்த இடத்துல போலோட ஹைட் என்னவா இருக்கும்? இவ்வளவுதான் கொஸ்டின். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். பாருங்க, மேனோட ஹைட் 6 ஃபீட் இருக்கக்கூடிய மேன் வந்து 4 ஃபீட்டுக்கு ஷேடோ ஃபார்ம் பண்றான்னா, அப்போ போல் வந்து எவ்வளவு ஹைட் இருந்திருந்தா அது 36 ஃபீட்டுக்கு ஷேடோ ஃபார்ம் பண்ணியிருக்கும். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஷேடோவோட ஹைட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து பொருளோட ஹைட் டிக்ரீஸ் ஆக ஷேடோவோட ஹைட் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷன் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 4 வந்து 36னா இங்க என்ன எதால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 4 கூட 9 மல்டிப்ளை பண்ணா 36 வந்துரும். அப்போ இந்த எக்ஸ் எப்படி கொண்டு வரதுன்னா 6 இன்டூ 9 எவ்வளோ? 54 ஃபீட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து உங்களுக்கு அந்த போலோட ஹைட்டு 54 ஃபீட் இருந்தால் தான் அது வந்து 36 ஃபீட்டுக்கு ஷேடோ காஸ்ட் பண்ணும். ஏன்னா மேன் வந்து 6 ஃபீட் இருக்காரு, அவருக்கு 4 ஃபீட்டு ஷேடோ வருதுன்னா கண்டிப்பாக போலோட ஹைட் வந்து எவ்வளோ தான் இருந்திருக்கணும்? 54 ஃபீட்டு தான் இருந்திருக்கணும். ஸோ டேரெக்டாக இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டுடலாம். இங்கே 4 இன்ட்டு 9 நமக்கு 36 வருது. அப்போ 6 இன்ட்டு 9 54 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 54 ஃபீட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இதில் பாருங்க, a man bought a number of oranges at 3 for a rupee and an equal number at 2 for a rupee. At what price per dozen should he sell them to make a profit of 20%? இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு போன வீடியோக்கு முந்தின வீடியோவில் தான் இந்த டைப்லாம் நம்ம பார்த்தோம். இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸு, இந்த இடத்துல வந்து குவான்டிட்டி. அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் 3வது வீடியோவோ 4வது வீடியோவோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குது. பாருங்கள், வந்து 2 இதாக வாங்குறாரு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வாங்குறா, அடுத்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஆரஞ்சஸ் வாங்குறா. அப்போ நம்ம எப்படி எழுதியிருப்போம் அதை? ஃபஸ்ட்டு CP1 செட்டுக்கு பார்ப்போம். எப்படி வாங்கியிருக்காரு மொதல் செட்டுக்கு பாருங்கள், 3 ரூபாய் கொடுத்து, அதாவது ரூபி 3 ஃபார் ரூபினா 1 ரூபாய்க்கு, அதாவது 1 ரூபா கொடுத்து 3 ஆரஞ்சுன்னு வாங்கியிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது செட்டு அதே ஈக்குவல் நம்பர் தான் வாங்கியிருக்கிறாரு. எப்படி? 1 ரூபாய்க்கு 2ன்னு சொல்லி வாங்கியிருக்கு. 1 ரூபாய்க்கு 2ன்னு வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? அப்போ ஆக மொத்தம் அவர் எத்தனை ஆரஞ்சு வாங்கினாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குவான்டிட்டியை நான் சேம் பண்ணணும். நீங்கள் ஈக்குவல் நம்பர்னு சொல்லிடுறேன். அப்போ இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்குன்னா பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் இன்ட்டு 2ஆக மாறிடும். இப்போ நான் இங்கே வந்து 3ஆல் மல்டிப்ளை, இந்த 3யை கொண்டு இங்கேயும் இந்த 2வை கொண்டு மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே நான் என்ன பண்ணுவேன்? 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கிளியராக பாருங்கள், ஆக மொத்தம் எவ்வளோ இருக்குது? இங்கே வந்து 6. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் செட்டில் எத்தனை வாங்கியிருக்கிறாரு? 6 ஆரஞ்சு வாங்கியிருக்கிறாரு. ரெண்டாவது செட்டில் ஒரு 6 ஆரஞ்சு வாங்கியிருக்கிறாரு. ஓகேவா? அப்போ இங்கே குவான்டிட்டின்னு பார்க்கும்போது எவ்வளோ? இங்கே ஒரு 6 ஆரஞ்சஸ், இங்கே ஒரு 6 ஆரஞ்சஸ். ஃபர்ஸ்ட் இதில் 6 ஆரஞ்சஸ் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாருன்னா 2 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு. இங்கே 6 ஆரஞ்சஸ் எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு? 3 ரூபா. அப்போ ஓவராலாக காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இங்கே எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் 2 ரூபா வருது. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ வருது? 3 ரூபா வருது. இப்போ டோட்டலாக மொத்தமாக நான் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்துன்னு வச்சுக்கோங்க. ஓவரால் காஸ்ட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 2 + 3 மொத்தம் 5 ரூபா கொடுத்து 6 + 6 எத்தனை ஆரஞ்சு வாங்கியிருக்கிறாரு? 12 ஆரஞ்சு வாங்கியிருக்காரு. 12 ஆரஞ்சை 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? 20% ப்ராஃபிட் வரணும்னா ஒரு டசன் நான் எவ்வளோக்கு விற்கணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு டசன்னா எவ்வளோ தான்? 12 தான். அப்போ என்கிட்ட எவ்வளோ இருக்கு? 12 ஆரஞ்சு இருக்கு. 12 ஆரஞ்சு இருக்கு. 12 ஆரஞ்சு 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். இப்போ எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரணும்? 20% ப்ராஃபிட் வரணும். அப்போ பாருங்க, 20% ப்ராஃபிட் வரணும்னா செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போ பாருங்க, செல்லிங் ப்ரைஸ்னா என்னோட காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? ஒரு டசன்னா 12 தானே. 12 எவ்வளோக்கு வாங்கினா? 5 ரூபாய்க்கு வாங்கினா இப்போ எனக்கு 20% ப்ராஃபிட்னா இன்ட்டு 120/100. இதை சால்வ் பண்ணும்போது 20 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 6 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, 5க்கு 5 கேன்சல் ஆகிடும். இப்போ எவ்வளோ? 6. அப்போது 12 ஆரஞ்சு 5 ரூபாய்க்கு வாங்கி அந்த 12 ஆரஞ்சை 6 ரூபாய்க்கு நான் வித்திருந்தா தான் எனக்கு என்னவாகும்? 20% ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 ₹6. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3 ₹6. கிளியரா புரியுதா? நீ வந்து டசன் சொல்லியிருக்கிறாங்க. டசனா 12. நமக்கு ஆல்ரெடி 6 6 12 இருக்கிறதுனால 12 ஆரஞ்சுக்கு காஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருச்சு. ஸோ அதில் வந்து இன்ட்டு 120/100 போட்டோம்னா 6 வருது. அப்போ 6 தான் 12 ஆரஞ்சுக்கான செல்லிங் ப்ரைஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க, the sum of two numbers is 36. 5 times one number is equal to 4 times the other. அப்போ அந்த தெரியாத 2 நம்பரை ஏபின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அவங்க எப்படி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க, 5 times the first numberனா 5 times of A equal to 4 times the second number, 4 times of B. அப்போ இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம்? A is to B ஃபார்ம் பண்ணிடலாமா? அப்போ A is to B என்ன வரும்? ஏக்கு வந்து இந்த 4 எடுக்கணும், பிக்கு வந்து இந்த 5 எடுக்கணும். ஓகேவா? அப்போ A is to B வந்து நமக்கு எவ்வளோ வருது? 4:5. அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ரெண்டுக்கும் சம்மு வந்து 36ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இங்கே பாருங்க, இங்கே 4 யூனிட் இருக்கு, இங்கே 5 யூனிட் இருக்கு. அப்போ டோட்டல் எவ்வளோ? 9 யூனிட்ஸ் தான் எனக்கு 36னா நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க? த கிரேட்டஸ்ட் நம்பர்னா இந்த 5. அப்போ 5 யூனிட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேவா? கேன்சல் பண்ணும்போது பாருங்க, 1 யூனிட் வந்து நமக்கு 4 வருது. அப்போ 5 யூனிட்ஸ்னா 5 × 4
கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 20. ஸோ ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 20. ஓகே, நெக்ஸ்ட். இல்லை பாருங்க, ஷாப்கீப்பர் ப்ரொவைட் சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் ஆஃப் 5% and 4% which are equivalent to a single discount. ஓகேவா? ஸோ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ல 2 டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ டிஸ்கவுண்ட் டாபிக்ஸ் நம்ம இன்னும் பார்க்கல. நம்ம பார்க்கும்போது இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்து அதோட ஈக்குவலன்ட் டிஸ்கவுண்ட் கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து A plus B minus AB. A plus B minus AB by 100. இதுதான் ஃபார்முலா. சரியா? A plus B minus AB. இப்போ A plus Bங்க, ஏங்கிறத அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ், பிங்கிறத அவங்க கொடுத்த ரெண்டாவது பர்சன்டேஜ். அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 5 இருக்குது, பிக்கு பதிலாக 4 இருக்குது. அப்போ பாருங்க, டைரக்ட் ஃபார்முலா 5 plus 4 minus 5 into 4 divided by 100. ஓகேவா? ஸோ 5 plus 4 என்ன வரும்? 9. 5 into 4 எவ்வளோ? 20. 20 by 100னா எவ்வளோ? 0. அப்போ 9 minus 0.2னா எவ்வளோ? 8.8% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 4 8.8%. கிளியரா? ஸோ சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா இது ஃபார்முலா. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட். இது ஃபார்முலான்னு சொல்லலாம், ஷார்ட்கட்னு சொல்லலாம். நம்ம கிளாஸ் பார்க்கும்போது ஏன் அப்படி யூஸ் பண்ணுறோங்கிறதால நம்ம தெளிவாக அதில் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அடுத்தது இல்லை பாருங்க, இஃப் த HCF அண்ட் LCM ஆஃப் 2 numbers are 7 and 245. அப்போ வந்து 7ங்கிறது HCF-ஆ, 245ங்கிறது LCM-ஆ. இப்போ என்ன கேட்குறாங்க? அதே ப்ராடக்ட் கேட்குறாங்க. இப்போ 2 நம்பர் இருக்குன்னா நம்ம ஆல்ரெடி HCF LCM-லேயே படிச்சிருக்கோம். 2 நம்பரோட ப்ராடக்ட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அந்த 2 நம்பரோட LCM-ஐயும் HCF-ஐயும் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் அந்த 2 நம்பரோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல். இது LCM HCFல இது நமக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ரூல். அவங்க அந்த X into Y தான் கேட்குறாங்க. ஸோ X into Y எனக்கு தேவைன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? LCM HCF மல்டிப்ளை பண்ணால் என்ன வருதோ அதுதான் அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணாலும் வரும். நமக்கு 7ஐயும் 245ஐயும் மல்டிப்ளை பண்ணி போட்டால் போதும். இதெல்லாம் ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம். அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டாலே ஆன்சர் வரைக்கும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி போடும்போது பாருங்க, இங்கே 7 இருக்கு, லாஸ்ட் டிஜிட் இங்கே 5 இருக்கு. அப்போ 7 5 are 35. அப்போ 5ல முடியறதா ஆன்சர். ஓகேவா? இதை மல்டிப்ளை கூட பண்ண தேவையில்ல, 5ல முடியறதா ஆன்சர். அப்போ பார்க்கும்போது 2 ஆப்ஷன் எனக்கு 5ல முடியுது. ஒன்று வந்து 1715, இன்னொன்று வந்து 1175. அப்போ இது 2ல எது ஆன்சர்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணணும்னா, இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன், இங்கே 7 இருக்கு, இங்கே 200க்கு மேலே இருக்கு. உதாரணத்துக்கு இதில் 200 இருந்திருந்தாலே 7 into 200னாலே நமக்கு எவ்வளோ வந்துடும்? 1400 வந்துடும். அப்போ கண்டிப்பாக ஆன்சர் 1400 விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். அப்போ இது பாருங்க, 1100 தான் இருக்குது. அப்போ செகண்ட் ஆப்ஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ஆன்சர் என்னவா தான் இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக தான் இருக்கணும். 1715. 1715. ஓகேவா? இதில் உட்காந்து தேவையில்லாமல் இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கலாம், தேவையில்லை. இதெல்லாம் ஸ்மார்ட் மெத்தடு. நீங்கள் வந்து டக்குன்னு உங்களுக்கு ஆப்ஷன் இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் 5ல முடியுதா, அதான் ஆன்சர் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 2 power 3 into minus 9 power 0 into 3 power 9. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ரொம்ப ஈஸி தான். 2 power 3னா எவ்வளோ? 2 power 3யோட வேல்யூ 8 into minus 9 power 0. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே பேஸில் என்ன நம்பர் இருந்தாலும் அது பாசிட்டிவா நெகட்டிவா அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்ல. கீழே பேஸில் என்ன நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு பவரில் 0 வந்துருச்சா, என்னதான் 1 தான். ஓகேங்களா? கீழே எனிதிங் பேஸில் என்ன இருந்தாலும் கவலை இல்லை, அது ப்ளஸ் மைனஸ் எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பவரில் 0 வந்துட்டாலே அதோட வேல்யூ என்ன தான் வரும்? 1 தான் வரும். அடுத்து 3 power 3னா எவ்வளோ? 27. ஓகே, அப்போ 27 into 8 எவ்வளோ வரும்? 216 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இதில் பாருங்க, த ஆவரேஜ் ஹைட் ஆஃப் 50 பீப்புள்ஸ் in a class is 150 centimeter. 5 of them whose average height is 140 centimeter leave the class and 5 of others whose average weight is 156 centimeter join. The new average height of the people of the classes. ஓகே, இது வந்து ஃபார்முலா படிலாம் நான் போல, ஷார்ட் ட்ரிக் தான். என்ன ஷார்ட் ட்ரிக்னு பாருங்க, 50 பேர் இருக்கிறாங்க, 50 பீப்புள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? 50 பீப்புளோட ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு? 50 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு? 150 இருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஒரு 5 பேர், 5 பேரோட ஆவரேஜ் எவ்வளோ? 146. ஓகேங்களா? ஸோ வெளியே போகிறது எவ்வளோனா 5 பேர் வெளியே போகிறாங்க. இதை நான் புரியறதுக்காக தெளிவாக எழுதுறேன் பாருங்க. இப்போ இந்த இடத்துல லீவ் வெளியே போகிறது வந்து எத்தனை பேர்? 5 பேர் போகிறாங்க. இந்த 5 பேருக்கு ஆவரேஜ் எவ்வளோ இருக்குன்னா 146 இருக்கு. ஓகேங்களா? இப்போ இது பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன வராங்க? உள்ளே வராங்க. இந்த 5 others whose average height 150 ஜாயின். அப்போ ஜாயின் ஆகுறது, வெளியே போகிறது அவங்க. புதுசாக ஜாயின் ஆகுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர். இந்த 5 பேருக்கு ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு? 156 இருக்கு. கிளியரா?
இப்போ இது வந்து ஆவரேஜ். இப்போ இந்த இடத்துல நான் எப்படி ஷார்ட்கட் அப்ளை பண்ணோம் அப்படின்னா தெளிவாக கவனிச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரே ஸ்டெப்பு தான். புரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 5 பேர் வெளியே போறாங்க, 5 பேர் உள்ள வராங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வெளியே போற குவான்டிட்டியும், உள்ள போற குவான்டிட்டியும் சேமா தான் இருக்கு. ஆவரேஜ் தான் டிஃபர் ஆகுது. அப்போ வெளியே போறவங்க ஆவரேஜ் எவ்வளோ இருக்கு? 146 இருக்கு. ஓகேங்களா? 146. வெளியே போற 5 பேருக்கு ஆவரேஜ் வந்து 146 இருக்கு. உள்ள வர 5 பேருக்கு ஆவரேஜ் வந்து 156 இருக்கு. அப்போ வெளியே போனவங்களோட உள்ள வர்றவங்களுக்கு ஆவரேஜ்ல எவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஜாஸ்தி இருக்கு. ஆவரேஜ்ல எவ்வளோ ஜாஸ்தி இருக்கு? 10 ஜாஸ்தி இருக்கு. அப்போ ஆவரேஜ்ங்கிறது என்னது? எல்லாத்தையும் 5 பேருக்கு ஆவரேஜ்ல வந்து நமக்கு 10 வந்து ஜாஸ்தியா ஆட் ஆகும். புரியுதா? ஏன்னா வெளியே போறவங்களுக்கு ஆவரேஜ் 146. அவங்களுக்கு பதிலா உள்ள வந்த 5 பேருக்கு ஆவரேஜ் வந்து 156 அப்படிங்கிறதுனால, அப்ப கண்டிப்பா எனக்கு ஆவரேஜ் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆவரேஜ்ல 10 இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப வெளியே போன உள்ள வந்த குவான்டிட்டி எவ்வளோ? 5. அப்போ 10 இன்டு 5னா எனக்கு டோட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா 50 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? எனக்கு டோட்டல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 10 இன்டு 5 50 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எனக்கு பழைய ஆவரேஜ் 150னா புது ஆவரேஜ் என்னவா தெரியுமா இருக்கும்? பிளஸ். இங்க ஏன் பிளஸ் போடுறேன்னா எனக்கு 50 என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ டோட்டலாக எனக்கு 50 இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 50க்கு டிவைடட் பை எனக்கு இனிஷியலாக எத்தனை பேர் இருந்தாங்க? 50 பேர் இருந்தாங்க. இதில் 5 பேர் வெளியே போயிட்டு 5 பேர் உள்ள வந்துட்டாங்க. அப்போ இப்போ எனக்கு எவ்வளோ தான் இருக்கும்? 50 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால 50 அந்த 50 மேலே இருக்கிற 50 வந்து எனக்கு டோட்டலாக இன்க்ரீஸ் ஆன 50. ஒருவேளை இப்போ இப்படியே கொஸ்டினை வந்து மாற்றி பாருங்களேன். வெளியே போனவங்களுக்கு 156, உள்ள வந்தவங்களுக்கு 146ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? 10 குறைஞ்சிரும். அப்போ இந்த இடத்துல என்ன போடுவேன்? மைனஸ் போடுவேன். அப்போ 10 குறையுதுன்னா 5 பேர் தான் வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்க. அப்போ 10 இன்ட்டு அப்போ எனக்கு டோட்டல் எவ்வளோ குறையும்? 50 குறையுங்கிறதுனால இந்த இடத்துல மைனஸ் 50 போட்டிருப்பேன். அப்போ புரியுதா? அப்போ நான் மேலே போட்டிருக்கிறது டோட்டலில் நடக்கக்கூடிய சேஞ்ச். ஓகேவா? அப்போ 146 ஆவரேஜ் இருக்கிற 5 பேர் வெளியே போயிட்டு 156 ஆவரேஜ் இருக்கக்கூடிய 5 பேர் உள்ள வராங்கன்னா, அப்போ புதுசா உள்ள வரவங்களுக்கு வெளியே போனவங்கள விட ஆவரேஜ்ல 10 ஜாஸ்தியா இருக்கு. அந்த புதுசா உள்ள வரவங்க வந்து 5 பேர் அப்படிங்கிறதுனால அப்போ டோட்டல் எவ்வளோ எனக்கு ஆட் ஆகும் அப்படின்னா 5 இன்ட்டு 10 50 ஆட் ஆகும். அந்த 50க்காக ப்ளஸ் போட்டு மேலே உள்ள 50 போட்டிருக்கேன். டிவைடட் பை இந்த கீழே உள்ள 50 எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் பீப்புள்ஸ். ஓகேங்களா? எவ்வளோ பேர் சொல்லியிருந்தாங்க? 50 பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ 5 பேர் வெளியே போனாலும் அந்த 5 பேர் உள்ள வந்ததுனால இந்த 50 வந்து அஃபெக்ட் ஆகலை. இப்போ எனக்கு டோட்டல் என்ன தான் இருக்குது? 50 இருக்கிறதுனால இந்த கீழே இருக்கிற 50 வந்து அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் அந்த மெம்பர்ஸை குறிக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணுங்க. இதை கேன்சல் பண்ண எவ்வளோ? 1. ஸோ 150 ப்ளஸ் 1. இப்போ நியூ ஆவரேஜ் என்னவா இருக்கும்? 151 இருக்கும். கிளியரா? ஓகே. இந்த ஷார்ட்கட் எல்லாம் ஆவரேஜ் கான்செப்ட் படிக்கும்போது நான் இன்னும் தெளிவாக சொல்லித்தரேன். அப்போ இது இன்னும் கூட புரியும். படித்தவங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? உங்களுக்கு ஆவரேஜ் கான்செப்ட் தெரியுதுன்னா இந்த ஷார்ட்கட் எப்படி அப்ளை ஆகுறதுங்கிறது புரியும். ஆவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். அது நீங்கள் வந்து ப்ராப்பர் மெத்தடில் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகும். அதர்வைஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்கட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு பென் பேப்பர் தேவையே கிடையாது. பார்த்த உடனே ஆன்சர் போட்டுருக்கலாம். ஓகேங்களா? நான் எப்படி ஆன்சர் போடுவேன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, 150 பேர் இருக்காங்க, 150 இருக்காங்க, 5 பேர் வெளியே போகிறாங்க, அவங்களுக்கு 146, புதுசாக 5 பேர் வராங்க, 156. அப்போ வெளியே போகிறவங்கள விட உள்ளே வரவங்களுக்கு 10 ஜாஸ்தி இருக்குது. எவ்வளோ பேர் வெளியே போயிட்டு உள்ள வந்தாங்கன்னா 5 பேர். ஓகேவா? இப்போ 5 பேர் போகிறாங்க, 5 பேர் உள்ளே வராங்கங்கிறதுனால அப்போது எனக்கு ஆவரேஜில் 10 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டோட்டலில் 5 இன்ட்டு 10 50 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மொத்தம் இந்த 150 கூட ப்ளஸ் ஒரு 50 டிவைடட் பை ஒரு 50. 50 50 கேன்சல் பண்ணால் 1. அப்போ நியூ ஆவரேஜ் என்னவா இருக்க போகுது? 151 தான் நமக்கான நியூ ஆவரேஜ் ஆப்ஷன் 2. கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் பாருங்க. A 3-digit number is such that its unit digit, 10th digit, 100 digit are in the ratio 2:3:4. The sum of this number and the number obtained by reversing its digits is 1332. Find the positive difference between the 3-digit number and the number formed by reversing its digit. ஓகேங்களா? ஸோ இந்த ஷிஃப்ட்லேயே கேட்ட ஒரு ஒர்த்தான கொஸ்டின்னா இதுதான். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். பட் ஆனால் கொஞ்சம் நமக்கு அந்த நம்பர் சிஸ்டம்ல தெளிவாக படிச்சிருந்தா தான் இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 3-digit நம்பர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. நார்மலாக ஒரு 3-digit நம்பர் எப்படி எழுதுவோம்? இப்போ ஏபிசி இதுதான் ஒரு 3-digit நம்பர்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் எக்ஸ்பிரஷனாக எழுதும் போது எப்படி எழுதுவேன் அப்படின்னா 100A ப்ளஸ் 10B ப்ளஸ் C இப்படி தான் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே பாருங்களேன். 342ன்னு இருக்கு. அப்போ 342 எப்படி எழுதலாம்னா 3 இன்ட்டு 100 ப்ளஸ் 4 இன்ட்டு 10 ப்ளஸ் 2. அதாவது இந்த 100th டிஜிட்டை 100ஆல் மல்டிப்ளை பண்ணும் ப்ளஸ் 10th டிஜிட்டை 10ஆல் மல்டிப்ளை பண்ணும். யூனிட் டிஜிட்டை அப்படியே 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படியே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள் 3 இன்ட்டு 100 300
ப்ளஸ் 4 இன்ட்டு 10 40. அப்போ 300 ப்ளஸ் 40 ப்ளஸ் 2. புரியுதா? அப்போ இந்த நம்பரை நான் எக்ஸ்பிரஷனாக எழுதும்போது இந்த மாதிரி எழுதிக்கலாம். அப்போ இங்கே அதே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏபிசி, ஏங்கிறது 100th டிஜிட், பிங்கிறது 10th டிஜிட், சிங்கிறது என்னது யூனிட் டிஜிட். அப்போ எழுதும்போது என்ன 100 இன்ட்டு 100th டிஜிட் ப்ளஸ் 10 இன்ட்டு 10th பொசிஷன் இருக்கக்கூடிய டிஜிட், அடுத்து வந்து யூனிட் டிஜிட் அப்படி எழுதிக்கலாம். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் யூனிட் டிஜிட், 10th டிஜிட், 100th டிஜிட், இது மூணு என்ன ரேஷியோல இருக்குன்னா 2:3:4 இருக்கு. அப்போ பாருங்க, யூனிட் டிஜிட், 10th டிஜிட், 100th டிஜிட், இது மூணு என்ன ரேஷியோல இருக்கு 2:3:4 அப்படிங்கிற ரேஷியோல இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், யூனிட் டிஜிட்டை 2xன்னு வச்சுக்கிறேன், 10th 3xன்னு வச்சுக்கிறேன், 100th 4xன்னு வச்சுக்கிறேன். அப்போ அந்த நம்பர் வந்து எக்ஸ்பிரஷனா எழுதும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி எழுதிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 100 இன்ட்டு ஏனா 100th டிஜிட் எவ்வளோ இருக்கு 4x இருக்கு. அப்போ 4x இன்ட்டு 100 ப்ளஸ் 10th டிஜிட் வந்து 3x, அப்போ 3x இன்ட்டு 10 ப்ளஸ் வந்து என்னது 2x. இதுதான் அந்த நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த நம்பர் இப்படி தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண போறோம்னா, அதை ரிவர்ஸ் பண்ணி வரக்கூடிய நம்பரோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும். அப்போ ரிவர்ஸ் பண்ணும்போது என்ன ஆயிடும் பாருங்க. இப்போ ஏபிசின்னு இருக்கு, இதை ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா சிபிஏன்னு மாறிடும். அதாவது யூனிட் வந்து 100ஆக மாறிடும், 10th 10ஆக தான் இருக்கும், 100 வந்து என்னவா மாறிடும் யூனிட்டாக மாறிடும். அப்போ இப்படியே மாற்றி எழுதணும். இப்போ பாருங்க, அப்போ 100th டிஜிட் இப்போ என்னவா மாறிடும் யூனிட் டிஜிட்டாக மாறிடும். 100th டிஜிட் வந்து யூனிட் டிஜிட்டாக மாறிடும், யூனிட் டிஜிட் வந்து 100th டிஜிட்டாக மாறிடும். அப்போ யூனிட் டிஜிட் வந்து 100th டிஜிட்டாக மாறுதுன்னா அப்போ 2x தானே 100ஆல் மல்டிப்ளை பண்ணும். 10th 10ஆக தான் இருக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. 3x இன்ட்டு 10, இந்த 100th டிஜிட் வந்து யூனிட் டிஜிட்டாக மாறிடும், ப்ளஸ் 4x. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா சம் பண்ணா அந்த டோட்டல் தான் எவ்வளவா 1332. அப்போ இதை நம்ம டோட்டல் பண்ணுவோமா? டோட்டல் பண்ணும்போது பாருங்க எவ்வளோ வருது பாருங்க. இங்கே வந்து 400x இருக்கு, 400x, இங்கே வந்து ஒரு 30x, இங்கே வந்து ஒரு 2x. இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வருது 400x ப்ளஸ் 30x ப்ளஸ் 2x. அப்போ எவ்வளோ வருது 432x வருது. இங்கே ஆட் பண்ணுவோம் பாருங்க 200 ப்ளஸ் ஒரு 30 ப்ளஸ் ஒரு 4, 234. இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் நமக்கு 234x வருது. இதோட டோட்டல் தான் எவ்வளோவா 1302. ஓகேவா? இது சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இதை ஆட் பண்ணால் என்ன வரும் 2 + 4 ஒரு 6, 3 + 3 ஒரு 6, 4 + 2 ஒரு 6, 666x ஈக்குவல் டு 1332. இப்போ 666 அப்படியே கேன்சல் பண்ணால் 2. இப்போ எனக்கு x ஈக்குவல் டு எவ்வளோன்னு கிடச்சிருச்சு 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ x ஈக்குவல் டு 2ன்னு கிடச்சிருச்சுன்னா இங்கே பாருங்க, யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும், யூனிட் டிஜிட் வந்து 4. அப்போ ஓகேவா, நான் வேற கலரில் எழுதுறேன். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணேன்னா இப்போ எனக்கு யூனிட் டிஜிட் வந்து 4, 10th டிஜிட் வந்து 6 அண்ட் 100th டிஜிட் வந்து 8. அப்போ அந்த நம்பர் என்னவா இருக்கும், அந்த நம்பர் வந்து 468 தான் அந்த நம்பர். நமக்கு என்ன கேட்குறாங்க, ஃபைண்ட் த பாசிட்டிவ் டிஃபரன்ஸ் பிட்வீன் த 3 டிஜிட் நம்பர் அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபார்ம் பை ரிவர்சிங் இன்டிஜ். அப்போ இதுக்கும் இதை ரிவர்ஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணக்கூடிய நம்பர் என்ன 864. இது ரெண்டுக்கும் உள்ளக்கூடிய பாசிட்டிவ் டிஃபரன்ஸ். அப்போ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பாசிட்டிவ் டிஃபரன்ஸ்னா என்ன, பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ பாருங்க, நமக்கு ஆன்சர் என்ன பண்ணணும் 864லேருந்து நீங்கள் 468 மைனஸ் பண்ணீங்கன்னா எவ்வளோ ஆன்சர் வருதோ அதான் ஆன்சரு. ஸோ பாருங்க, இப்போ 14ல் 8 போச்சுதுன்னா எவ்வளோ 6, 14ல் 8 போச்சுதுன்னா 6, அடுத்து 5, 15ல் 6 போச்சுதுன்னா 9, இப்போ இங்கே என்ன இருக்கும் 7. அப்போ 396 ஆப்ஷன் 4. ஓகேங்களா? கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4 396. ரொம்ப சிம்பிள் தான், புரியணுங்கிறதுக்காக நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது 396 கிடைக்கும். ஓகே, சரி, இதோட இந்த ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் எல்லாம் முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒரு இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு சில கொஸ்டின் வந்து இந்த ஷிஃப்ட்டை நீங்கள் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கலாம். அட்டன் பண்ணியிருக்கும் போது நிறைய கொஸ்டின் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சில ஈஸியான கொஸ்டினை கூட விட்டுருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான். இதில் வந்து ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் மட்டும்தான் கொஞ்சம் ஹை லெவலில் இருந்திருக்கும். ஹை லெவல்னு கூட சொல்ல முடியாது, மற்ற கொஸ்டினை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக இருந்திருக்கும். அதர்வைஸ் எல்லா கொஸ்டினுமே ஈஸியாக தான் இருந்தது. ஓகேவா? சரி, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள். நான் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் இது மாதிரி அடுத்த எல்லா ஷிஃப்ட்டையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏஎல்பி, அதுக்கப்புறம் நடந்த டெக்னீஷியனு, அப்புறம் இது நடந்ததில்ல கான்ஸ்டபிள் எக்ஸாமு, எஸ்ஐ எக்ஸாமு, வேற இப்போ ரீசெண்டாக நடந்த டெக்னீஷியன் எக்ஸாமு, எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ் கொஸ்டினை ஃபுல்லாக நான் வீடியோவாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.